பயன்படுத்தாத இரும்பு துருப்பிடித்துவிடும். தேங்கிய நீர் தூய்மை இழந்துவிடும். சுறுசுறுப்பான செயல்பாடுகளற்ற முடங்கிய மனம் தன் வலிமையை இழந்துவிடும். எப்பொழுது முடிவுகளை நாமே எடுக்கிறோமோ அப்பொழுதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியம் நமக்குள் பிறக்கும். உன் துன்பத்திற்கு எது காரணமாய் இருந்தாலும் இன்னொருவரை புண்படுத்தாதே. தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல். திமிராக இருக்க நேர்மையானவர்களால் மட்டுமே முடியும். பிறரின் ஏமாளித்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்பவனே சிறந்த துரோகி. பணம் உன்னிடத்தில் இருந்தால் வழிபோக்கனும் உனக்கு சொந்தம். அது உன்னிடத்தில் இல்லையெனில் சொந்தத்திற்கும் நீங்கள் வழிபோக்கன். காலம் பதிலளிக்கும் என்று கடிகாரம் ஓடாமல் நிற்பதில்லை. பிரச்சனைகளைக் கண்டு காலத்தை குறை சொல்லி நாம் எதற்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. துணிந்து செல்பவனுக்கு எப்போதும் வெற்றிதான். நன்றாக பழகிவிட்டு திடீரென உன்னிடம் பேசாமல் விட்டவர்கள் இன்னொருவரிடம் உன்னை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். என்றும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள். விரும்பினால் பழகட்டும், வெறுத்தால் விலகட்டும். வேண்டாம் என்கிற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள். இல்லையேல் முதலில் அவமதிப்பார்கள், அடுத்தது வெறுப்பார்கள், அடுத்தது உங்களை தவறானவன் என்று பட்டம் சூட்டி விடுவார்கள். விதையோ வினையோ விதைத்தவனுக்கு அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. புத்திசாலியாக இருந்தாலும் சில இடங்களில் முட்டாளாய் நடி. வாழ்க்கை நிறைய கற்றுக் கொடுக்கும். கடந்த காலகட்டத்தில் தவறாக எடுத்த முடிவுகளின் விளைவுகளை நிகழ்காலத்தில் நிதானமாக முடிவுகளை எடுக்க நிர்பந்திக்கும். மோசமான சூழ்நிலைகளை கடக்க சில நேரங்களில் புத்தனின் தவநிலை தேவையில்லை. எரும மாட்டின் மனநிலையே போதுமானது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 3 வகையான தீர்வுகள் உள்ளன. ஏற்றுக்கொள்வது, மாற்றிக்கொள்வது, விட்டுவிடுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டுவிடுங்கள். வேகம் சில எதிர்பார்க்காத சாதகத்தை பெற்றுத்தரும். ஆனால் விவேகம் நாம் எதிர்பார்க்கும் சாதகத்தை உறுதியாக தரும். வெற்றி கதைகளை படிப்பதை விட தோல்வி கதைகளை படியுங்கள். உங்கள் வெற்றிக்கான வழி அதில் இருக்கும். எப்படியும் ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை உள்ளவனுக்கு அவமானங்களும் துன்பங்களும் வெற்றிக்கான திறவுகோலாகத்தான் தெரியும். விதிக்கப்பட்டது என்று எதுவும் இல்லை. நம் செயலால் விளைவிக்கப்பட்டதே அனைத்தும். அடுத்தவர் செய்ததை நாம் அப்படியே செய்வது திறமையல்ல. நாம் செய்ததை மற்றவர்கள் செய்ய முடியாமல் தவிக்க வைப்பதுதான் திறமை. நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுவதை நிறுத்தினாலே மகிழ்ச்சி தானாக துளிர்விடும். பிடித்த மனிதர்களுடன் சிரித்து பேசு. பிடிக்காத மனிதர்களுடன் சிந்தித்து பேசு. அதிகமாக வளையும் அம்பும் அதிகமாக வளையும் மனிதர்களும் ஆபத்தின் அறிகுறிகள். இழப்பையும் வலிகளையும் ஏற்று தாங்கிக் கொள்பவர்களுக்குத்தான் இந்த உலகம் வாழ வழிகாட்டும். நிறைய யோசிக்காதீர்கள். எது உங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டே இருங்கள். தன்னுடைய தோல்விகளுக்கும் துன்பங்களுக்கும் தானேதான் காரணம் என்று உணர்பவர்களே உண்மையான தன்னம்பிக்கை உள்ளவர்கள். இறக்கும்போது நமக்கு வேண்டாதவர்களையும் பார்க்க விரும்புகிறோம். இருக்கும்போது நமக்கு வேண்டியவர்களையும் பார்க்க மறுக்கிறோம். உன்னை சுற்றி இருந்த சிலரின் உண்மையான முகத்தை உனக்கு வெளிப்படுத்திய அந்த சோதனையானது திடீரென ஏற்பட்டது கிடையாது. மாறாக அது இறைவன் உனக்கு வழங்கிய ஒரு அன்பளிப்பு. கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதீர்கள். அதுவே ஒரு நாள் உங்களை கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடும். வாழ்வதற்கு 1000 வழி இருப்பது உண்மை. அதை சரியாக கண்டறிந்து வாழ்வதுதான் திறமை. உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில். உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில். செய்யும் தொழிலை நேசி. ஆனால் உன் முதலாளியை நேசிக்காதே. ஏனெனில் உனது முதலாளி உன்னை நேசிக்க மாட்டான். உனது வேலையை மட்டுமே நேசிப்பான். இன்றைய அலட்சியம் நாளைய ஏமாற்றம். இன்றைய லட்சியம் நாளைய மாற்றம்.